ஸ்ரீ குருப்யோ நமக. 21 டேஸ் விமன்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோர் மசில் ஆக்டிவேஷன். கோர் மசில்னா என்ன, இதை எதுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோர் மசில் இந்த டேர்மை நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோர் மசில்ன்றது நம்மளுடைய அப்பர் பாடியும் நம்மளுடைய லோவர் பாடியும் கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட், ஒரு மைய பகுதின்னு சொல்லலாம். நம்மளுடைய இடுப்பை சுற்றி இருக்க மசில்ஸ் தான் இந்த கோர் மசில்ஸ். நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸ், அதாவது ரெக்டஸ் அப்டாமினஸ், ட்ரான்சஸ் அப்டாமினஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒப்ளிக். அதே மாதிரி பேக் மசில்ஸில் இம்பார்ட்டன்ட் மசில் பார்த்தோன்னா எரெக்டஸ் ஸ்பைனே. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற ஒரு பார்ட் தான் இந்த கோர் மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் தான் நம்மளுடைய இடுப்பை சுற்றி நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மசில்ஸ் வீக்னஸ் போகும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் கோர் மசில்ஸும் தங்கம் வெள்ளி விலை மாதிரி ஒன்று ஏறினா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று கூடயே ஏறிட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு மசில் வீக்னஸ் போச்சுன்னா இன்னொரு மசிலும் ஆட்டோமேட்டிக்காக வீக்னஸ் போயிடும். ஹெர்னியா, ப்ரொட்ரூஷன், ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் பார்த்தோன்னா இந்த கோர் மசில் வீக்னஸ் சொல்லலாம். இந்த கோர் மசில் வீக்னஸ் யாருக்கெல்லாம் காமன் பார்த்தோன்னா, ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப நேரம் சிட்டிங்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு, ஒபிசிட்டி, பேக் பெயின் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மசில் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர் மசிலை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டைம் இருக்கிறவங்க கிரன்ச்சஸ், ரிவர்ஸ் கிரன்ச்சஸ், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அப்புறம் அயன்மேன் பொசிஷன், மவுண்டெயின் கிளைம், இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணலாம். பட் எனக்கு டைமே இல்லை, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குன்றவங்க ஐசோமெட்ரிக்காக இந்த கோர் மசிலை ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது யாருக்குன்னா தொப்பை இருந்ததுன்னா உடனே அவங்க தொப்பையை உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ஐசோமெட்ரிக் கோர் மசில் ஆக்டிவேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி வயிற்றை உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணுறது தான் கோர் மசில் ஆக்டிவேஷன். இந்த கன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு இதை பண்ணும்போது உங்களுடைய பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். இதே மாதிரி சிட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய சேரோடைய பேக் சப்போர்ட்டை உங்களுடைய பேக் மசில்ஸால் புஷ் பண்ணுங்கள். அதை அழுத்திட்டு ஒரு 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய பேக் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். கண்டினியூஸாக சிட்டிங்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க ஃபார்வர்ட் பேக்வேர்டாக இல்லை சைட்வேஸாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக இந்த கோர் மசில் வீக்னஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய அப்டாமினல் மசில்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் பாடி டோனப்பாக இருக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். Until then, Bhavantu Sarvamangalam. நன்றி.